உனக்காக இதை நான் வாங்க தான் போனேன் அப்படி சொல்லிட்டு நம்ம கங்கா ஆசைப்பட்ட மாதிரி இந்த ஒட்டியானை வாங்கிட்டு வந்து காட்டுறாங்க. இதை பார்த்தோன்னு கங்கா அப்படியே பாயடிச்சு போய் அங்கேயே உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கவனிச்சு நமக்கு குமரனும், அழாத கங்கா, நீ எதுக்காக நல்லாவே தெரியுது, நீ எதுவுமே கவலைப்படாத, நான் உன்னோட வாழ்க்கையை தொந்தரவு பண்ண மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு எல்லாமே கிடைக்கும். அதுக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் அது மட்டும் நடக்கவே மாட்டேங்குது. உன்னால் சந்தோஷப்படுத்தவே முடியலை என்னால். அது மட்டும் இல்லாமல் நான் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்து நீ சந்தோஷமாக மாட்டேங்க கங்கா. உனக்கு நான் ஏற்ற ஜோடி கிடையாது தான். அது மட்டும் இல்லாமல் நீ நினச்ச மாதிரி நீ சந்தோஷமாக இருக்கும்னா உன்னை விட்டு நான் விலகி போக தான் கரெக்டாக இருக்கும். நீ எதுவும் நினச்சி கவலைப்படாத. இந்த மாதிரி குழந்தைங்க உனக்கு தொந்தரவாக நினச்சின்னா குழந்தைய பற்றி நீ ஏன்ட்ட கொடுத்துரு. இதுக்கப்புறம் நான் உனக்கு எந்த ஒரு விதத்தில் தொந்தரவு கொடுக்க முடியும் நினச்ச மாதிரி சந்தோஷமாக உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை அமைச்சுக்க கங்கா அப்படி சொல்லிட்டு நம்ம குமரன் வந்து எல்லோரும் முன்னாடி சொல்கிறாங்க. இது கேட்டோம் அப்படியே கங்கா அங்கேயும் நொறுங்கி அப்படியே செம்ம ஷாக் ஆகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சாரதா, விஜய், குமரன், காவிரி எல்லாருமே செம்மையை ஷாக்காகி அப்படியே நின்றுட்டுருக்காங்க. இந்த பக்கம் குமரன் வந்து ஒரு வழி தெரியல கங்கா, எனக்கு நான் விட்டுட்டு போகிறதே கரெக்டாக இருக்கும். ஏன்னா நான் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறேன் உன்னை சந்தோஷமாக வைக்கணும். அது மட்டும் உனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்க்கையை மாற்றணும், உனக்கு பிடிச்சதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு ஒன்றா முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் உனக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே கரெக்டாக இருக்க மாட்டுக்கு, உனக்கு எதுவுமே கரெக்டாகவும் அமையவும் மாட்டுக்கு. நான் உனக்கு ஏற்ற ஜோடி கிடையாது, நான் மன்னிச்சிட்டு கங்கா அப்படி சொல்லிட்டு கங்கா கிளந்து ஒட்டியானத்தை கொடுத்து நான் மன்னிச்சிட்டு உன்னை ரொம்ப நான் காயப்படுத்திட்டேன், நான் ரொம்ப உன்னோட வாழ்க்கையை நான் சீரழிச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டு கலந்துக்கிட்டே நம்ம குமரன் வந்து ரூமுக்கு போயிறாங்க. இந்த பக்கம் இதெல்லாம் பார்த்து நம்ம கங்கா வந்து இப்படி நொறுங்கி அங்கேயே உட்காந்து தலையில் அடிச்சு அழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த கவனிச்சு சாரதாமும் பார்த்து இந்த தம்பியை போய் எவ்வளோ கேவலப்படுத்தி பேசுகிற. அது மட்டும் இல்லாமல் இப்போ பாரு என்னோட வாழ்க்கையில் நீனே முன்னாடி போட்டுட்ட. அந்த பையன் வந்து உனக்காக தான் ஒன்று பார்த்து பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒன்று ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு ஒட்டியானது வாங்குறதுக்கு ராவும் பகலும் கண்முடி தூங்காமல் கொள்ளாமல் இப்படி வேலை பார்த்து இருந்த மனசுனை போய் இப்படி காயப்படுத்திட்டு நல்லா இருப்பியா. அது மட்டும் இல்லாமல் இப்போ போய் இந்த தம்பியை போய் சமாதானப்படுத்தப்போ. அது மட்டும் இல்லாமல் தம்பி தப்பான முடிவு எடுத்துக்க போகிறாரு, எப்படியாட்ட அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நீ சந்தோஷமாக இருக்க வழியை பாரு. தேவையில்லாமல் முட்டாள்தனமாக முடிவு எடுத்துக்கிட்டு இருக்காது. அது மட்டும் உன்னோட வாழ்க்கையில் யாரும் மண்ணள்ளி போடலை, நீ தன்னோட வாழ்க்கையில் மண்ணள்ளி போட கிடச்சி நல்ல வாழ்க்கை இது. உனக்கு இந்த மாதிரி மாப்பிள்ளை அமைய மாட்டார், தேடி பிடிச்சாலும் இந்த மாதிரி மாப்பிள்ளை அமையாது. ஆனால் உங்கள் அப்பா செஞ்ச புண்ணியம் உனக்கு கும்புறன மாதிரி நல்ல மாப்பிள்ளை கிடச்சிருக்காரு. அதை போய் தக்க வைக்க தெரியாமல் முட்டாள்தனம் முடிவு எடுத்துகிட்ருக்க. போய் பேசுப்போ அப்படி சொல்லுங்க. இந்த பக்கம் காவிரியும் நீ எதோ கவலைப்பட்டதுக்காக கவரம் இல்லாமல் எங்கேயும் போக மாட்டேன், சும்மா கோவத்தில் சொல்லியிருப்பார். இது மட்டும் இல்லாமல் அவர் மனசில் நிறைய வருத்தம் இருக்குது, நீ பேசி எப்படியாட்ட மாமா சமாதானப்படுத்து, மாமா புரிஞ்சுப்பாருக்கா அப்படி சொல்லிட்டு நம்ம காவிரி ஒரு பக்கம் தைரியம் சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பக்கம் கங்கா வந்து குமரன்கிட்ட எப்படி பேசி எப்படி புரிய வைக்க போகிறாங்க பொறுத்துன்னு நம்ம வரப்போகிற வீட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எப்படி நம்ம குமரன் வந்து கங்கா மன்னிச்சு ஏற்றுப்பார். அதே மாதிரி கங்காவும் குமரன் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்க்கை வாழ தான் போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம காவிரிக்கும் விஜய்க்கு எப்போ வளகாப்பு வரப்போகுது, அது மட்டும் அந்த வளகாப்பில் ஏதாவது பிரச்சனை வருமா என்ன பொறுத்து வரப்போகிற வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.